ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆர்எஸ்ஆர் வேர்ல்ட் பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது அதுக்கு அடுத்தது. ஸோ ஏற்கனவே நம்ம 30 கேள்வி பார்த்துருக்கோமா? ஆமாம், 30 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ இது 31st கொஷின். ஓகேவா? ஸோ எ மேன்ஸ் வேஜ் வாஸ் ரெடியூஸ்டு பை 50%. அகெயின் த ரெடியூஸ்டு வேஜ் வாஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. ஃபைண்ட் ஹிஸ் லாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஒரு மனிதனின் ஊதியம் 50% குறைக்கப்பட்டது. பின்னர் குறைக்கப்பட்ட ஊதியம் மீண்டும் 50% உயர்த்தப்பட்டது. அவரது இழப்பை சதவீதத்தில் காணுங்க. அவ்வளோதானே? அதாவது ஒருத்தர் 100 ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ 100 ரூபாலேருந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்களாம்? ரெடியூஸ்டு பை 50%. அப்போ 100 ரூபாவில் 50% குறைச்சிட்டா 50 ரூபாயாக மாறிடுது. இப்போ இந்த 50 ரூபா வாங்குறாரு. இப்போ அகைன் த ரெடியூஸ்டு வேஜ் வாஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. இந்த 50 ரூபாய்க்கு 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 150/100ன்னு போட்டுக்கலாம்ல. அதாவது 50% ஆஃப் 50. கரெக்டாக? 50% ஆஃப் 50 ப்ளஸ் அந்த ஏற்கனவே வாங்கினா 50 ரூபா. இப்போ ஏற்கனவே 50 ரூபா வாங்குவார். அதில் இப்போ 50% ஊதியம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இதை தான் இப்படி எழுதாமல் நான் என்ன எழுதியிருக்கேன்னா 150% ஆஃப் 50ன்னு எழுதிக்கிறேன். அப்போ 150 இன்ட்டு 50 இங்கே டிவைடட் பை 100ன்னு இருக்குது. ஏன்னா 150% ஆஃப் 50னா 1/50 டிவைடட் பை 100. அவ்வளோதானே? சிம்பிள் தானே? சரி, இப்போ இவ்வளோ தான். இப்போ ஃபைண்ட் ஹிஸ் லாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். அப்போ இந்த இதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேவா? இங்கே 2 0, அப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 போயிடும். அப்போ 15 × 5 75. 10 × 5 50. 5 × 5 25. அப்போ மொத்தம் 75. கரெக்டு தானே? அப்போ 75ன்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டு 100 ரூபா அவர் வாங்குறாருன்னா 100 ரூபாலேருந்து அவருடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டதுனால 50 ரூபாயாக மாறுது. இப்போ திருப்பி இந்த 50 ரூபாய்க்கு 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ 75 ரூபாயாக மாறி இருக்குது. இப்போ அவருடைய லாஸ் என்னன்னு கேட்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். அப்போ 100 ரூபா வாங்கின மனுஷர் இப்போ எவ்வளோ தான் வாங்குறாரு? 75 ரூபா தான் வாங்குறாரு. கரெக்டு தானே? 100 ரூபா வாங்கினவர் இப்போ 75 ரூபா தான் வாங்குறாரு. அப்போ அவருக்கு 100 ரூபாய்க்கு எவ்வளோ லாஸு? 25 ரூபா லாஸா? இன்ட்டு 100%. அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். அப்போ 100 ரூபாய்க்கு அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? 25 ரூபா லாஸ் ஆகுது. இந்த 25 எப்படி பண்ணேன்? 100 - 75. அவ்வளோதான். அப்போ இந்த 100 கேன்சல் பண்ணால் நமக்கான ஆன்சர் 25%. அப்போ எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறது, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 25% அப்படிங்கிறது தான் அது லாஸ் பர்சன்டேஜ். ஸோ நமக்கான ஆன்சர் 25%. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்த கேள்வி. எ மேன்ஸ் working hours a day were increased by 20%. Okay. And his wages per hour were increased by 15%. By how much percent was his daily earning increased? ஒரு மனிதனின் தினசரி வேலை நேரம் 20% அதிகரிக்கப்பட்டது மற்றும் 1 மணி நேரத்திற்கான ஊதியம் 15% அதிகரிக்கப்பட்டது. அவருடைய தினசரி வருமானம் எத்தனை சதவீதம் அதிகரித்தது? சரி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு மனுஷனுடைய வேலை, அவர் வேலை பார்க்குறாரு. அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ நேரம் வேலை செய்வார், அது 20% அதிகரிக்கிறாங்களாம். அதாவது 10 மணி நேரம் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். 10 hours வேலை செய்கிறாரு. அதை 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 10 × 120/100ன்னு போடலாமா? அதாவது 120%. இப்போ 120/100 வரும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 2 0 கேன்சல் பண்ணிட்டா 12ன்னு வருமா? அப்போ 10 மணி நேரம் வேலை பார்த்தவர் இனிமேல் எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாரு? 12 மணி நேரம் வேலை பார்ப்பாரு. ஸோ இதெல்லாம் இப்படி போடணும்னு அவசியம் இல்லை. 10 மணி நேரத்துக்கு 20% அதிகரிக்குது. அப்போ 10 மணி நேரத்துக்கு 10%னா 1 மணி நேரம், 20%னா 2 மணி நேரம். அப்போ 10 + 2 12. அவ்வளோ அப்படி மனசுலேயே கணக்கு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவருடைய வேஜஸ் பெர் அவர். அப்போ 1 மணி நேரத்துக்கு அவருக்கான ஊதியம் 15% அதிகரிக்குதான். அப்போ 100 ரூபா வாங்கினாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இன்னும் எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குது? 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 115 ரூபா நீ 1 மணி நேரத்துக்கு வாங்குவார். அப்போ ₹115 per hour. 1 மணி நேரத்துக்கு 115 ரூபா வாங்குவாரா? அப்போ how much percent his daily earnings increased? அப்போ ஃபஸ்ட்டு அவர் 10 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார். 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா மாதிரி. அப்போ 10 மணி நேரத்துக்கு மொத்தம் 1000 ரூபா வாங்கியிருப்பார். கரெக்டு தானே? 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாப்பா. அப்போ 10 மணி நேரம் ஒரு நாள் வேலை செய்கிறாரு. அப்போ 1000 ரூபா வாங்கியிருப்பார். சரி, இப்போ எவ்வளோ வாங்குவார்? 12 மணி நேரம் வேலை செய்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு 115 ரூபா. அப்போ 12 × 115 ரூபா வாங்குவாரா? அப்போ 12 × 115 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 × 2 10, மிச்சம் 1, 2, அப்போ 3, இங்கே திருப்பி 2, இங்கே 5 1 1 0ன்னு வரும். இங்கே 8 3 1. அப்போ 1380 ரூபா வாங்குவார். கரெக்டு தானே? 1380 ரூபா. 1380 ரூபா. இப்போ 1000 ரூபா வாங்கின மனுஷன் 1380 ரூபா வாங்குறாரு. அப்போ அவருடைய ஒரு நாள் தினசரி வருமானம் எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 380 ரூபா அதிகரிச்சிருக்கு. 100%. அவ்வளோதானே? இந்த 380 எப்படி போட்டேன்னு தெரியும்ல? 1380
380லேருந்து இந்த 1000 கழிச்சு அப்படின்னா 380ங்கிறது வருது. அவ்வளோதானே. 380 எப்படி போட்டேங்கிறத சொல்லிட்டேன். அப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே 2 0, இங்கே 2 0. அப்போ 38%ங்கிறது ஆன்சர். அவருடைய டெய்லி இயர்னிங் தினசரி வருமானம் எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கான்? 38% அதிகரிச்சிருக்கான். சரி, இப்போ நான் ஒரு நம்பரை நானாக எடுத்துக்கிட்டு அது இவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் 38% அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். இதே இது XY வச்சு போடலாமா? XY வச்சு நம்ம போட்டு பழகியே ஆகணும். அப்போ XY வச்சு நான் போட்டு காமிச்சிடுறேன். ஓகே தானே. அப்போ XY வச்சு போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு இங்கே 10 மணி நேரம் இருக்கா, இங்கே X ஹவர்ஸ் வேலை செய்வார்ப்பா. இங்கே எவ்வளோ நேரம் வேலை செய்வார்ப்பா? X ஹவர்ஸ் வேலை செய்வார். அப்படி X ஹவர்ஸ் வேலை செய்கிறப்ப அவருக்கான ஊதியம் எவ்வளவு அப்படின்னா ₹Y பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு ₹Y. அதாவது இங்கே 100 எடுத்தேன்ல, அதைத்தே இங்கே ஒய்ன்னு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோமா, 10 × 100 மல்டிப்ளை பண்ணி தான் 1000ன்னு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், X × Y. அப்போ XY. அப்போ ₹XY வாங்குவார். இந்த ருப்பீஸுங்கிறது எப்படி வருதுன்னா X ஹவர்ஸு இன்ட்டு ₹Y டிவைடட் பை ஹவர்ஸா. ஏன்னா பெர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு ₹Y வாங்குறாரு. அப்போ பெர் ஹவர். அப்போ இந்த ஹவரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ₹XYன்னு வரும். ஸோ அதெல்லாம் தெரியும். ஸோ பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ ₹XY. அப்போ ₹XY வாங்குறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 20% அதிகரிக்குது. எது 20% அதிகரிக்குது? ஒர்க்கிங் ஹவர். அப்போ ஒர்க்கிங் ஹவர் என்னென்னு எடுத்திருக்கேன்? Xன்னு எடுத்திருக்கேன். இப்போ இது 20% அதிகரிக்குது. அப்போ 120% ஆஃப் Xன்னு எடுக்கணும். அப்போ 120% ஆஃப் X எப்படி எழுதலாம்? 120 டிவைடட் பை 100 × Xன்னு எழுதுவேன். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே 6 2, இங்கே 5 2, வேலை முடிஞ்சா. அப்போ 6X டிவைடட் பை 5ன்னு இருக்கும். 6X டிவைடட் பை 5. ஓகேவா. இப்போ இந்த Y எவ்வளவு அதிகரிக்கிறது? அதாவது அவர் ஒரு மணி நேரத்திற்கு வாங்க ஊதியம் 15% அதிகரிக்குது. அப்போ 15% அதிகரிக்குது அப்படின்னா 115 டிவைடட் பை 100 × Yன்னு போடுவேன். இது 5 டேபிளால் அடிச்சேன்னா 2 5 10 0. இங்கேயும் 2 5 10ன்னு வரும். 15 வந்தால் 23ன்னு வரும். அப்போ 23Y டிவைடட் பை இங்கே 20ன்னு வருது. ஓகேவா. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ₹XY. அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும்ல, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே மல்டிப்ளை பண்ணேன்ல 12 × 115. அதே மாதிரி இப்போ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும்ல, 6X பை 5 23Y பை 20 மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ 6X டிவைடட் பை 5 இன்ட்டு 23Y டிவைடட் பை 20. ஓகே தானே. வந்துருச்சா. இப்போ இங்கே 2 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். 3 2 6, இங்கே 10ன்னு வரும். வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ XY அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 23 × 3. அப்போ 23 3, இங்கே 9 6, 69ன்னு வரப்போகுது. டிவைடட் பை 50. ஓகேவா. அப்போ 69XY டிவைடட் பை 50. சரி, இப்போ அடுத்து இங்கே என்ன செஞ்சேன்? இங்கே மேலே நியூமரேட்டரில் என்ன எழுதுனேன்? இந்த 1380 1000 கழிச்சு 380 எழுதுனேன்னா இப்போ அதே தானே இங்கேயும் செய்யணும். அப்போ 69XY டிவைடட் பை 50 மைனஸ் XY. ஏன்னா இது தானே இந்த XY. அப்போ இங்கே 1000 போட்டேன்லப்பா, அதானே இப்போ இங்கே XY. அப்போ XYயை கழிச்சு மேலே எழுதிட்டேன். கீழே என்ன எழுதணும்? டிவைடட் பை XY எழுதணும். ஏன்னா இங்கே 1000 இருக்குது, அந்த 1000க்கான மதிப்பு தான் இங்கே XY. அப்போ டிவைடட் பை XY அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா. ஸோ அதற்கப்புறம் என்ன செய்யணும்? இன்ட்டு 100%ன்னு போட போகிறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அப்போ இன்ட்டு 100%, அதாவது இன்ட்டு 100%. அவ்வளோதான். இப்போ இதை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். இங்கே 50ன்னு இருக்குது, எல்சிஎம் எடுக்கிறேன்ப்பா. பட் 69XY மைனஸ் 50XY டிவைடட் பை 50. கீழே ஒரு XY இருக்குது. இந்த 69 மைனஸ் 50, அதாவது 69XY மைனஸ் 50XY 19XYன்னு கிடைக்கும். இந்த XYயும் இந்த XYயும் கேன்சல் ஆகிரும். அப்போ டினாமினேட்டரில் இங்கே 1ன்னு இருக்குது, அதை நான் அப்படியே விட்டுட்டே எழுதிக்கலாம். அப்போ இங்கே XY போயிடுச்சு. அப்போ 19 டிவைடட் பை 50 இன்ட்டு 100%. அப்போ இதை அடிச்சேன்னா 2ன்னு வரும். 19 2 38%. எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? 38%. அப்போ நான் ஏதாவது ஒரு நம்பரை வச்சும் எனக்கு போட தெரியணும், XY வச்சும் போட்டு பழகிக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. XY ஸ்டாண்டர்ட் மெத்தட். இப்போ XY வச்சும் போட பழகிக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஒரு நம்பரை வச்சும் நான் சொல்லித்தர்றேன். அதே மாதிரி இப்போ 10 ஈஸி 10, அதனால் 20% அதிகரிச்சா 12 மணி நேரம். 100 15% அதிகரிச்சா 115 ரூபா. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு நல்ல ஒரு ரவுண்டான நம்பர் கிடைக்குது, 1000 கிடைக்குது சிம்பிளாக. அதுமாதிரி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு 1380 கிடைக்குது. அப்போ ஈஸியாக மைனஸ் பண்ணலாம். 380 போடுவேன், கீழே 1000 போடுவேன். அப்போ இங்கே இன்ட்டு 100 போடுறப்ப இந்த 2 0 கேன்சல் ஆகும். இங்கே ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆனால் 38% நமக்கு அழகாக கிடைக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம XY வச்சு போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். பட் நம்ம XY வச்சும் போட பழகிக்கணும். ஒரு சில நேரம் நம்பர் வச்சு போடுறது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் XY வச்சு போட பழகிக்கோங்க. ஓகேவா. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். த சேலரி ஆஃப் அ பர்சன் வாஸ் ரெடியூஸ்டு பை 10%. பை வாட் பர்சன் ஷுட் ஹிஸ் ரெடியூஸ்டு சேலரி பி ரைஸ்டு ஸோ அஸ் டு பிரிங் இட் அட் பேர் வித் ஹிஸ் ஒரிஜினல் சேலரி. ஒரு நபரின் சம்பளம்
10% குறைக்கப்பட்டது. ஒரு நபரின் சம்பளம் 10% குறைக்கப்பட்டது. ஓகே, அவரது சம்பளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர குறைக்கப்பட்ட சம்பளத்தில் இருந்து, இந்த வார்த்தை முக்கியம்ப்பா, குறைக்கப்பட்ட சம்பளத்தில் இருந்து எத்தனை சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும்? ஒன்றும் கிடையாது. ஒரு நபரின் சம்பளம் 10% குறைக்கிறாங்களா, 100 ரூபாப்பா, 10% குறைச்சிட்டாங்க, அப்போ 90 ரூபா தான் படிமேல். 100 ரூபா சம்பளம் வாங்கினா உனக்கு 10% குறைச்சிட்டேன், அப்போ 90 ரூபா தான். அவரது சம்பளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர, அப்போ மீண்டும் எத்தனை ரூபாய்க்கு வரணும்? 100 ரூபாய்க்கு வரணும்ப்பா. 100 ரூபாய்க்கு வரணுமா? அப்போ மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர குறைக்கப்பட்ட சம்பளத்திலிருந்து எத்தனை சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும்? அப்போ மொத்தம் உயர்த்தப்பட வேண்டிய அமௌண்ட்டு 10 ரூபா. 90 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கு 10 ரூபா உயர்த்தணும். மேலே 10 ரூபாயை போடு, கீழே 90 தான் போடணும். என்ன? குறைக்கப்பட்ட சம்பளத்திலிருந்து, அதான் அதை திருப்பி ஹைலைட் பண்ணுறேன். அப்போ குறைக்கப்பட்ட சம்பளத்திலிருந்து எத்தனை சதவீதம் உயர்த்தினா அவருடைய பழைய சம்பளமான 100 ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ 90 ரூபாய்க்கு 90 ருபீஸ்க்கு நீங்கள் 10 ருபீஸ் வந்து கூட்டணும். இன்ட்டு 100 வெளியே பர்சன்டேஜை போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 100 டிவைடட் பை 9% வருமா? 100 டிவைடட் பை 9% வரும். அப்போ 11 1/9%. 11 இன்ட்டு 9 99. அப்போ ப்ளஸ் 1 100 கீழே டிவைடட் பை 9 வந்துடும். கரெக்டாக நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். 9 போட்டிங்கன்னா 1ன்னு வருமா? திருப்பி 10, திருப்பி 1ன்னு வருமா? திருப்பி 9, அப்போ 1ன்னு வரும். புள்ளி வைப்பேன், 0 போடுவேன், திருப்பி 1, திருப்பி 9, அப்போ திருப்பி 1, திருப்பி 1. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 11.11 திருப்பி 11.1111%. சுருக்கமாக சொன்னால் 11.11% அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். அப்போ இல்லைனா 11 1/9% அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் 11.11%. ஓகே தானே? ஸோ அடுத்த கேள்வி, when the price of a product was decreased by 10%, the number sold increased by 30%, what was the effect on total revenue? ஒரு பொருளின் விலை 10% குறைக்கப்பட்ட போது அதன் விற்பனை எண்ணிக்கை 30% அதிகரித்தது. இது மொத்த வருவாயில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது? அவ்வளோதானே? சரி, இப்போ நான் சொல்கிறேன். ஒரு பொருளினுடைய விலை வந்து 10% குறைக்கிறாங்களாம்ப்பா. அப்போ 100 ரூபாய்க்கு முதல்ல விற்றுருக்காங்க, 10% குறைக்கிறாங்க. 10% குறைச்சா 90 ருபீஸ்க்கு வந்துருமா? சரி, 10% குறைச்சிட்டாங்க, 90 ருபீஸ்க்கு வந்துச்சு. ஸோ அப்படி பண்ணுறப்ப குறைக்கப்பட்ட போது அதன் விற்பனை எண்ணிக்கை 30% அதிகரித்தது. அப்போ ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறப்ப ஒரு நாளைக்கு 100 பொருள் தான் விற்பாங்கன்னு வச்சுக்குவோம். 100 ரூபா 100 பொருள் விற்கிறாங்க. இப்போ 30% அதிகரிச்சிருச்சான். என்ன காரணம்? அந்த 10 ரூபா குறைச்சிருக்காங்களே, அதனால தான் 30% அதிகரிச்சா. அப்போ 100ல் 30% அதிகரிப்ப 130ன்னு வந்துருச்சுப்பா. இப்போ இது மொத்த வருவாயில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது? ரைட்டா? 100 ரூபா 100 பொருள் விற்கிறாங்க. அப்போ ருபீஸ் 100 இன்ட்டு 100 அப்படின்னு போடுவேன், விச் மீன்ஸ் 10,000 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஏன்னா 100 ரூபா மதிப்புள்ள பொருள் 100 விற்கிறாங்க. அப்போ 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? இப்போ 100 ரூபா மதிப்புள்ள பொருள் 90 ருபீஸ்க்கு மாறுது. அதனால் 100 பொருள் விற்ற இடத்துல இப்போ 130 பொருள் விற்கிது. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்ல, 90 இன்ட்டு 130. அப்போ 9 இன்ட்டு 13 பண்ணிவிட்டு 2 ஜீரோவாக சேர்த்துக்கிறேன். அப்போ 9 3s 27, மிச்சம் 2. இங்கே 9 2 11ன்னு வரும். 2 ஜீரோவை நம்ம சேர்க்கணும். அப்போ 11,700 ரூபாய்க்கு விற்கிதான்ப்பா இப்போ. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய்க்கு விற்றுருக்கு, இப்போ 11,700 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்போ 10,000 ரூபாய்க்கு விற்றதுக்கு இப்போ எவ்வளவு? 1,700 ரூபாய் அதிகமாக விற்கிறது. இன்ட்டு 100%. அவ்வளோதான். இந்த 1,700 எப்படி போட்டேன்னு தெரியணும். இது மைனஸ் இந்த இது மைனஸ் இந்த 10,000. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ முடிஞ்சிருச்சு. இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ முடிஞ்சிச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 17% அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சர். அப்போ ஆன்சர் எனக்கு என்னது? 17%. இதை XYயில் வச்சு செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இதை எக்ஸ்ன்னு எடுங்க. 10% குறையுது. அப்போ என்னன்னு வரும்? 90% ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் போடுவேன். ஸோ இதை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒய்ன்னு நான் எடுப்பேன். இதை ஒய்க்கு 30% அதிகரிக்குதா? அப்போ 130% ஆஃப் ஒய்ன்னு எடுப்பேன். இதை இங்கே இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் XYன்னு வரும். அதேமாதிரி இதை ரெண்டையும் நான் ஃப்ராக்ஷனாக மாற்றி வச்சுருப்பேன்ல, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ நியூமரேட்டரில் என்ன போடணும்? இந்த மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு கிடைக்கும்ல, அது -XY டிவைடட் பை XY அப்படின்னு
அப்படின்னு போட்டு இன்ட்டு 100% போட்டால் நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே இதே மாதிரி XY இந்த 2 சம்முக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் XY எங்கே எடுக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நம்பர் எடுத்தாலும் இந்த XY எடுத்தாலும் 17% அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரப்போகுது. நீங்கள் XY வச்சும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பழகிக்கோங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் என்ன அப்படின்னா நமக்கு நம்பரை வச்சும் செய்ய தெரியணும், XY வச்சும் செய்ய தெரியணும், XY வச்சும் செய்ய தெரியணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் அப்ரோச். அதனால தான் நான் ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்பரை வச்சும் சொல்லி ஈஸியாக ஷார்ட்கட் மூலிமா கொண்டு போயிடுறேன், XYயை வச்சும் சொல்லி ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.